வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மைதா மாவில் கேக்கு செய்ய போகிறேன். ஒரு பவுலில் மைதா மாவு எடுத்துக்குங்க, அதை சலிச்சிருங்க. அந்த பவுல் அளவுக்கு அதில் பாதி ஒயிட் சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போது அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு டேபிள் சால்ட் எடுத்துக்கலாம், தூள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மைதா மாவு எடுத்தோம்ல, ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எடுத்திருக்கோம், ஒரு பவுல் ஃபுல்லாக. அதில் கால் அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இப்போ அரை கப்பு எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், ஒயிட் சுகர் நான் எடுக்கலை. இப்போது கால் கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இது நல்லெண்ணெய் தேங்காய்லாம் சேர்க்கக்கூடாது. பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கணும். இப்போது அது கூட காய்ச்சின பால் ஆற வச்சது தான் சேர்க்கணும். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா விஸ்க் இருந்துன்னா அதில் போட்டு செய்யலாம், அது இல்லைன்னா ஸ்பூனாலே நல்லா கலக்கிடுங்க. அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் கலக்கிடும். இப்போது கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம், தண்ணி ஊற்ற தேவையில்ல. பால் ஊற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். வேணும்னா நீங்கள் ஏலக்காயை நல்லா கொஞ்சம் பொடி செஞ்சு போட்டுக்கலாம், பட்டை கூடையும் அதையும் பொடி செஞ்சு போட்டுக்கலாம் வாசனைக்கு. இப்போது அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நல்ல பதத்துக்கு. இப்போது ஒரு கப்பில் கேக்கு செய்கிற அளவுக்கு, ஒரு வீட்டில் எந்த கிண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல, ரவுண்டாக இருக்கணும். அதில் எண்ணெய் ஊற்றி தடவிக்கிங்க. மைதா மாவு சேர்த்து கையால் தடவ வேண்டாம், அந்த தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக வரணும். இப்போ பாருங்கள், இது மாதிரி வந்துடணும், அப்போ தான் கேக் ஒட்டாது. இப்போது நம்ம நல்லா கலக்கி வச்சதை ஊற்றிக்கலாம் கேக் செய்கிறதுக்கு. அதில் பாதி அளவுக்கு தான் ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றினா நம்மளுக்கு பொங்கி வழிஞ்சிரும். பாதி ஊற்றினா தான் ஃபுல்லாக வந்துடும் கேக்கு, நல்லா வெந்து வேகும்போது உப்பும். இப்போது ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா தட்டிக்கலாம், ஒரு தட்டுங்க. அப்போ எல்லா இடத்துலையும் போய் செட் ஆகும் அந்த மாவு. இப்போது வானல் முன்கூட்டியே ஒரு 1/2 hour வச்சு சிம்மில் சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன், வெயிட்டான வானல். இப்போ பாதாம் பருப்பை நல்லா சீவி வச்சுக்கிட்டேன். இப்பயே நான் போட்டுடலாம். சில பேர் பாதி தூரம் வெந்த உடனே பாதியில் எடுத்து பார்க்கும்போது அப்போ போட்டுப்பாங்க, நான் இப்போவே போட்டுக்கிறேன். தூவிக்கலாம் பாதாம் பருப்பு. நீங்கள் எந்த பருப்பாக இருந்தாலும், இல்லை 4 கட் பண்ணி கூடியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி சீவி கூடியும் போட்டுக்கலாம், முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், எந்த நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம். இப்போ வானல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அந்த ரிங்கு இல்லாதனால கேரட் சீவுறதை வச்சு நான் வச்சுருக்கேன். அது மேலே இப்போது கேக்கு செய்யறதுக்கு அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி அந்த மேலே வச்சுட்டேன் நான். இப்போ மூடி போட்டுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, நல்லா போட்டு அந்த கேப்பு தெரியாத அளவுக்கு அமுக்கி விட்டுருங்க. அது 45 நிமிஷம் 50 நிமிஷம் கூட ஆகும். நல்லா சிம்மிலே வச்சுருங்க, ரொம்ப அனல் அதிகமாக வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள் வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ மூடி போட்டுருங்க. இப்போ பாருங்கள் வெந்துருச்சா. நல்ல பதத்துக்கு வரணும்னா நம்ம கத்தி இல்லைன்னா ஒரு குச்சி எடுத்து விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம், கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பாத்திரத்தை பத்திரமா எடுக்கணும், ரொம்ப சூடாக இருக்கும். துணியை வச்சு பத்திரமா எடுத்துருங்க. எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க, 5 நிமிஷம் நல்லா ஆறின பிறகு. இப்போது எங்களது ஆறிடுச்சு. கத்தியை விட்டு எல்லா பக்கமும் அந்த மாதிரி இது பண்ணுங்க, கேப்புக்குள்ளே விட்டு கத்தியை இது பண்ணி விட்டுருங்க. இப்போ ஈஸியாக வந்துடும். ஆறுனா தான் கேக்கு ஒட்டாமல் வரும். சூடாக அவசரப்பட்டு எடுத்தோம்னா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள் நல்ல பதத்துக்கு வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மைதா மாவில் தான் செஞ்சேன். மைதா மாவு, நாட்டு சக்கரை, நம்மளுக்கு முட்டை இல்லாமல் செஞ்சுருக்கேன், எண்ணெய், பால், அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் கட் பண்ணும் போதே அமுங்குது பாருங்கள், சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுங்க. இப்போ நான் திட்டமாக போட்டிருக்கேன், அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது, ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்கு நான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வீட்டில் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 செஞ்சுருக்கேன். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை, இதுக்கே டைம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள்
சிக்கன் பிரியாணி இந்தியா கேட் ரைஸில் தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ சிக்கன் 65 எடுத்துக்கலாம். எல்லாரும் கிறிஸ்மஸ் நல்லபடியாக கொண்டாடுங்க. ஓகே, இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.